வணக்கம். இன்னைக்கு ஒரு நாட்டுப்புற கதை சொல்ல வந்திருக்கிறேங்க. இந்த நாட்டுப்புற கதையில சுந்தரம்னு ஒருத்தர் இருந்தாருங்களாம். அவருக்கு ஒரு மகன், ஒரு மகளாம். மகள பெரிய பணக்காரர் வீட்ல கட்டி குடுத்துட்டாருங்களாம். மகளுக்கு 3 மகள்கள் பிறந்தாங்களாம். அதே மாதிரி பையன என்ன பண்ணாருன்னா, ஒரு ஏழை பொண்ணுக்கு கட்டி குடுத்தாருங்களாம். சுந்தரம் கொஞ்ச நாள் உயிரோட இருந்தாருங்களாம். அதுக்கப்புறமா நோய்வாய்ப்பட்டு இறந்துட்டாருங்களாம். தகப்பன் இறந்த உடனே அந்த பையனுடைய நிலைமை ரொம்ப மோசமான நிலைமை ஆயிடுச்சாம். இந்த நீலமேகத்துக்கு பொறந்தவங்க 3 மகன்கள். சுந்தரத்துடைய மகள் ராஜாத்திங்களாம். ராஜாத்திக்கு 3 மகள்கள். அதாவது பெண் குழந்தைங்க. அவங்க அப்பா சுந்தரம் உயிரோட இருந்த நேரத்துல, ராஜாத்தியும், அதே மாரி நீலமேகமும் எப்பவுமே பேசிப்பாங்களாம். என்னுடைய மகள்கள் உன்னுடைய மகனுக்கு தான் நான் குடுப்பேன். ஏன்னா, அப்போ சுந்தரம் உயிரோட இருந்தாரு. நீலமேகம் கொஞ்சம் வசதியா இருந்தாரு. சுந்தரம் இறந்ததுக்கு அப்புறமா நீலமேகம் ரொம்ப வசதி இல்லாம ரொம்ப ஏழ்மை நிலைமைக்கு போயிட்டாருங்களாம். அதே மாதிரி ராஜாத்திக்கு செல்வ செழிப்பு அதிகரித்துக்கிட்டே போச்சுங்களாம். ஒரு நாள் என்ன பண்ணாராம் நீலமேகம் தன்னுடைய தங்கை வீட்டுக்கு போய், "என்னுடைய மகன்களுக்கு திருமண வயது வந்துருச்சு. உன்னுடைய பொண்ணுங்கள என் மருமகளா நான் எடுத்துக்கிறேன். நம்ம இத எப்பவுமே பேசுவோம்ல அப்பா இருக்கிற நேரத்துல. எப்ப கல்யாணத்த வச்சுக்கலாம்ன்னு" சொன்னாருங்களாம். அதுக்கு ராஜாத்தி சொன்னாராம், "என்னது கல்யாணமா? உன்னுடைய நிலைமை என்ன? என் நிலைமை என்ன? நான் எவ்ளோ பெரிய கோடீஸ்வரி. என்னுடைய வீட்ல என்னுடைய வேலைக்காரனுடைய சம்பளம் கூட உனக்கு கிடையாது. உன்னுடைய மகன்கள் சாதாரண தொழிலாளியா தானே இருக்கிறாங்க. அதனால நான் குடுக்க மாட்டேன்னு" சொல்லி அவமானப்படுத்தி அனுப்பிச்சு, அவசர அவசரமா அவங்களுடைய முதல் 2 பெண்ணுக்கு ரொம்ப ஆடம்பரமான ஒரு கல்யாணம் பண்ணாங்களாம் பணக்கார வீட்ல. ஆனா கடைசி பொண்ணு மட்டும் அடம் புடிச்சு, "நீலமேக மாமா மகன்கள தான் நான் கட்டிப்பேன் யாராவது ஒருத்தர்ன்னு" சொன்ன உடனே, ராஜாத்தி அம்மா வேற வழி இல்லாம தன்னுடைய அண்ணன் நீலமேகம் கிட்டயே போயி, "உன்னுடைய மூத்த மகனுக்கு என்னுடைய இளைய பொண்ண குடுத்துடுறேன்னு" சொன்னாங்களாம். அதே மாதிரி கல்யாணமும் நடந்து முடிஞ்சதுங்களாம். இந்த இளைய மகள் பேரு சரஸ்வதி. இந்த இளைய மகள் சரஸ்வதி தன்னுடைய தாய் மாமன் வீட்ல ரொம்ப சந்தோஷமா தன்னுடைய கணவரோட வாழ்ந்தாங்களாம். தன்னுடைய மைத்துனர்களுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்களாம். ஆனா, அவங்க அம்மாவும், அவங்களுடைய கூட பொறந்தவங்களும் யாருமே இந்த சரஸ்வதிய பார்க்கலையாம். ஒரு நாள் மன்னர் குளிச்சிட்டு இருக்கிற நேரத்துல அவருடைய அரண்மனை ஜன்னல்ல அவருடைய வைர மோதிரத்த வச்சாருங்களாம். ஒரு காக்கா அந்த வைர மோதிரத்த தூக்கிட்டு போய் சரஸ்வதி கொல்லையில போட்டுடுச்சாம். சரஸ்வதி கொல்லைக்கு சமயத்துல என்னடா மினுக்குதேன்னு பார்த்தா வைர மோதிரமா? உடனே எடுத்துன்னு தன் கணவர்கிட்ட காட்டுச்சாம். அப்பதான் ஒரு ஆள் தண்டோரா போட்டுக்கிட்டே வந்தானாம். மன்னருடைய வைர மோதிரம் காணோம். அத யார் எடுத்து குடுக்குறாங்களோ அவங்க கேட்கிற பொருள மன்னர் கொடுப்பாருன்ட்டு. உடனே சரஸ்வதியும் தன்னுடைய கணவர கூட்டிக்கிட்டு மன்னர போய் பார்த்தாங்களாம். ஆனா போற வழியிலேயே கணவர்கிட்ட சொன்னாங்களாம், "நீங்க எதையுமே மன்னர்கிட்ட பேசக்கூடாது. நானே பேசிக்கிறேன்" அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்களாம். மன்னர்கிட்ட போன உடனே மன்னர் கேட்டாங்களாம், "இந்த மாரி வைர மோதிரத்த கண்டுபிடிச்சு குடுத்துட்டீங்க. உனக்கு என்ன வேணும் சொல்லுமா?" "மன்னா நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லுவேன். அத செய்வீங்களான்னு?" அப்படின்னு கேட்டாங்களாம். "செய்வேன் என்னால முடிஞ்சா. நீ சொல்லு." ஒரே